இஸ்ரேலும் லெபனானில் இருக்கும் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லாவும் அக்டோபர் 2023 முதல் மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். பல மாதங்களாக நடைபெற்ற நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் ஜூன் 26 அன்று போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவானது. இந்த ஒப்பந்தத்தில் தெற்கு லெபனானின் சில பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்படுவதாகவும், அதே வேளையில் லெபனான் ராணுவம் அங்கு நிற்பதற்கும் ஒப்பந்தத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த ஒப்பந்தத்தின் மீதான தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி லெபனான் தலைநகரில் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்பின் கொடிகளை ஏந்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பின்னரும் இஸ்ரேலும் லெபனானும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்நிலையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஈரானுடனான மோதல் மீண்டும் தொடங்குவதற்கு 2 சாத்தியமான சூழல்கள் இருப்பதாக கூறியுள்ளார். ஒன்று, பேச்சுவார்த்தைகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று கருதி ட்ரம்ப் மீண்டும் தாக்குதல் நடத்தும் முடிவை எடுப்பது. மற்றொன்று, ஈரான் நம் மீது தாக்குதல் நடத்துவது என்று அவர் குறிப்பிட்டார். அவ்வாறு ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவினால் இஸ்ரேல் வலுவாக தாக்கும் என்றும் 2 நாட்களுக்குள் கூட இஸ்ரேல் ஈரானுடனான போர் துவங்கக்கூடும் என்றும் கூறியுள்ளார். ஈரானுடனான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தூதரக முயற்சிகளை இஸ்ரேல் சீர்குலைக்க விரும்பவில்லை என்றும், ஆனால் எந்த ஒரு தாக்குதலுக்கும் வலுவாக பதிலடி கொடுக்கும் என்றும் கூறினார். மேலும் ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி குறித்து கேட்கப்பட்ட போது அவர் கொல்லப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் இருப்பதாகவும் காட்ஸ் கூறியுள்ளார்.